நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. இந்த காலவேளையிலே செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தாலே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு பயிர் வகைகள், தானிய வகைகள் எதுவா இருந்தாலும் நாம் அதை விதைக்கிறோம். முதலாவது அதை மண்ணிலே போடுகிறோம், அது குழியை தோண்டி அதில் புதைத்து வைக்கிறோம். அது நமக்கு அறிவியல் ரீதியாகவும் வேதமும் என்ன சொல்கிறது என்றால், ஒரு விதை முதலாவது சாக வேண்டும். ஒரு விதை மண்ணில் விழுந்து செத்ததே ஆகில் அது பலன் கொடுக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த காலை இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அந்த விதை எப்படி மண்ணில் விழுந்து அந்த பூமியின் வெப்பத்தினாலே அந்த விதை செத்து அது மறுபடியும் உயிர் வந்து முளைத்து வெளியே வருகிறதோ, அதுபோல மழையிலே அந்த வசனத்தில் நீங்க வாசி பார்த்தா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கோதுமை மணியானது. இத தீர்க்க தரிசனமா பைபிள்ல ஒரு இடத்துல இருக்கிறது பாருங்க. சங்கீதம் 72 அதிகாரத்தை திருப்புவோம். சங்கீதம் 72 16 17 யாராவது வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 72 அதிகாரம் 16 17. பூமியிலே மலைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அது விளைவு லீபனோனை போல் அசையும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தாவீது சங்கீதத்தில் தீர்க்க தரிசனமாக வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, மலையின் உச்சியிலே ஒருபடி தானியம் விதைக்கப்படும். ஆனா பைபிள் வசனம் பாருங்களா, யோவான்ல சொல்லும் போது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தாதான் அது பலன் தரும். அப்போ தாவீது எழுதும் போது சங்கீதத்தில் மலை உச்சியிலே ஒருபடி தானியம் விதைக்கப்படும். இயேசு கிறிஸ்து பாடு மரணங்களை ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீது எழுதின சங்கீதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மலையில உச்சியில ஒருபடி தானியம் விதைக்கப்பட்டு அந்த விதை என்ன செய்தான்? அந்த விதை என்ன செய்து அந்த மலையின் உச்சியில செத்து அது மறுபடியும் முளைக்கும் போது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதாம். கோதுமை மணிகள் விளைந்து வருகிறது. அதுபோல வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையின் மலை உச்சியிலே கொல்கதா மலையிலே கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்து கண்ணீர் வேர்வை இரத்தமாய் விழுந்தபோது அவர் கண்ணீர் விட்டு அழுது அவர் கொல்கதா மலைக்கு அவர் போகும்போது, அருமை தேவ பிள்ளைகளை, அந்த மலையின் மேலே எப்படி ஒருபடி தானியம் விதைக்கப்படுகிறதோ அதுபோல இயேசு கிறிஸ்து அந்த மலையில தன் ஜீவனை விதையாக அவர் கொடுத்தார். அந்த விதை என்ன செஞ்சா? வளர்ந்தது. இன்றைக்கு பல ஆயிரங்களாக, பல லட்சங்களாக, பல கோடிகளாக அவர் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, நமக்காக சிலுவையில நம்முடைய இயேசு பலியானார். நம்முடைய சிலுவை நமக்காக அவர் சிலுவையில அவர் ரத்தத்தை சிந்தினார். அவருடைய சரீரம் முழுவதும் அவன் ஏர் விழுகிற நிலத்தை போல விழுவதற்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னக்குட்டி ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபம் பண்ணும்போது கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு? இந்த பாடுகளெல்லாம் அவர் நினைக்கிறார். இவ்வளோ பாடுகள் இருக்குது, இவ்வளோ அடி, இவ்வளோ வேதனை, அவர் சாட்டையெல்லாம் அடிக்கிறாங்க, எல்லாம் அந்த காரியங்கள் அவர் மைண்டில் கொண்டு வரும்போது அவர் அறியாமலே அந்த வியாகுலம் அதிகமானதுனால வேதம் சொல்லுகிறது, வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறார். சரீரம் முழுவதும் வேர்த்து வேர்வை அந்த இரத்தமாக நரம்புகள் வெடித்து ரத்தம் வெளியே வருகிறது. பிரியமானவர்களே, இயேசுவுடைய பாடுகளை நீங்களும் நானும் நினைத்து பார்ப்போமாக. சிலுவையில் அவர் தொங்கின அந்த காட்சிகளை பார்ப்போம். சிலுவையில் ஆணி அடிக்கிற அந்த காட்சிகளை பார்த்து உங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்து பாருங்க. எவ்வளவு நமக்காக நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் தொங்கினார் என்று பாருங்கள். சாதாரண மரணம்னா அது யாருனாலும் மரணிச்சு போயிடலாம். ஏதோ ஒன்று மருந்து இருந்த குடிச்சிட்டு செத்தா இன்னொரு எல்லா உலகத்துக்கு ரட்சிப்பு வரும்னா அது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. டக்குனு என்னத்தையே மருந்தை போட்டு சாப்பிட்டு படுத்துடலாம்.
ஆனா இயேசு கிறிஸ்துவை இரவு முழுவதும் அடிக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் அடித்து சித்திரவதை செய்து அந்த ராஜாட்டவா இந்த ராஜாட்டவா, ரோம அரசாங்கத்திட்டு வா, இங்கிட்டு வான்னு அங்கே பிலாத்து இடத்திலே கொண்டு வருகிறார்கள், ஏரோது இடத்திலே கொண்டு வருகிறார்கள். அவரை அலக்களிக்கிறார்கள். சரீரம் முழுவதும் வேதனைப்படுகிறார். ஒரு இடத்தெல்லாம் ஒவ்வொருத்தன் அடிக்கிறான். நடுவில் வைத்து எல்லாரும் கேலி செய்கிறார்கள். அவர் அடித்து துன்புறுத்துகிறார்கள். சரீரம் எல்லாம் வேர்த்து அப்படி ரத்தமாய் விழுகிற அளவிற்கு அவருடைய வேதனைகள் பெருகியிருந்தது என்று வேதம் சொல்லுகிறார். இந்த காலவேளையிலே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக செய்த அந்த தியாகத்தை நினைப்போமாக. ஒருத்தன் கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறான், என்னன்னு கேட்க ஆள் கிடையாது. ஏன் என் கன்னத்தில் அடிக்கிறேன்னு அவரும் கேட்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பவுலை ஒரு முறை அடிக்கிறாங்க. பவுலை ஒரு பட்டணத்துக்கு போகும்போது ஒருத்தன் ஓங்கி பரிசையை செய்கிற அந்த இருக்கிற வேதபாரர்கள் அங்க உள்ள ஆட்கள் ஒருத்தன் என்ன செய்யறான், ஓங்கி இயேசு கிறிஸ்துவை கன்னத்தில் என்ன செய்யறான், அடிக்கிறான். கன்னத்தில் அடித்த உடனே இயேசு கிறிஸ்து பவுல் என்ன செய்யறாரு, பவுலாவது சொல்றாரு, ஏன்பா என்ன செய்யற அடிக்கிறேன்னு கேட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து பைபிள் சொல்லுது, அவர் ஒன்றும் பேச தெரியாத குழந்தையை போல, ஒன்றும் பேச அறியாதவராய் அடியை வாங்கிக்கிட்டு அப்படி அமைதியாக அவர் இருந்தாராம். இந்த காலையில் அந்த அமைதலுக்கும் அந்த அடி வாங்கினதுக்கும் பெரிய பொருள், ஒரே பொருள் தான், நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து அமைதலாக இருந்தார். அவர் அமைதல் உள்ளவராக இருந்தார். கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறான். அப்படியே அவர் அப்படி இருக்கிறாரு. அந்த சரித்திர புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவருடைய முள் கிரீடம் சூடும்போது அந்த முள் பயங்கரமான நீளமாக இருக்குமா. அந்த முள்ளை அடிக்கும் போது இது வழியா இந்த இடத்துல கிரீடம் மாதிரி வச்சாங்களாம். இது வழியா போய் கண் வழியா அந்த முள் என்ன செஞ்சான், வெளி வந்தது என்று சரித்திர ஆதாரங்கள் கூறுகிறது. அவர் சுமார் அந்த சிலுவை அவர் வைத்திருந்த சிலுவை 150 கிலோ வெயிட் உள்ள ஒரு சிலுவை. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து 80 கிலோ வெயிட் இருந்தாராம். 80 கிலோ வெயிட் உள்ள இயேசுவை அவர்கள் சிலுவையில கீழே வச்சு சிலுவையில அடிச்சு அந்த சிலுவை மேலே அந்த பூமிக்குள்ள இறக்கும் போது அப்படியே சதையெல்லாம் பிக்கப்பட்டதாம். அங்கே இழுத்து அப்படியே மேலிருந்து கீழே புவியீர்ப்பு விசை நிமித்தமா இழுக்கிறது. அவர் அப்படி ரத்தம் கொட்டுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இத்தனை பாடுகளும் உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில பட்டார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களோடு பேசுவாராக. இந்த காலவேளையில இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அவர் தொங்கினார். அவர் சிலுவை பாடுகளை நீங்கள் தியானித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அவருடைய பாடுகள் அனைத்தும் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். அருமை தேவ பிள்ளைகளே, வருகிறான் போறவெல்லாம் அடிக்கிறான். அவருடைய ஆடைகளை சீட்டு போடுகிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அவருக்கு காயங்கள் அதிகமாகிறது, ரத்தம் ஊற்றுகிறது. கடைசியில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்து அவர் மரணத்துக்கு எதுவாக அவரை தள்ளுகிறார்கள். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை பாடுகள் நிமித்தமாய் ஆண்டவர் நமக்கு தந்த ஆமென் ஸ்தோத்திரம் 7 உச்சிதமான வார்த்தைகள். இந்த சிலுவையின் மூலமாக 7 வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு சொன்னார். அல்லேலூயா. உடனே நம்ம 7 வார்த்தை உடனே நம்ம பேசுவோம் பாருங்க. எல்லாரும் அந்த 7 வார்த்தை நினைச்சிடாதீங்க. அது பழைய காலத்தில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் 7 வார்த்தைகள். ஆனால் இன்றைக்கு அந்த 7 வார்த்தைகள்லேருந்து ஒரு 7 வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தருவாரால். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து அவர் ஒரு நாளில் மரித்தார். அதனால் இன்னைக்கு நீங்கள் சாப்பிடாம தூங்காம அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியம், சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, அது நான் அழ வேண்டியது கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிற நாள். ஏன்னா இந்த நாள் தான் உங்களுக்கு தேவன் கொடுத்த வெற்றியின் நாள். அல்லேலூயா. நிறையா கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி அழுது ஒப்பாரியோ போயிட்டீரே. அவர் போயிட்டு வந்துட்டார். திரும்ப அவரை போட்டு அடக்கம் பண்ணிட்டு அடக்கப்படாது. அல்லேலூயா. ஒரு நாள் மரித்தார், அவர் உயிர்த்தார். பைபிள் சொல்லுது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை நம்ம அடுத்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? ஈஸ்டர். அப்படி தானே? ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் அப்படிங்கும்போது அதுக்கு எதுக்காக ஈஸ்டர்னு வைக்கிறோம் நம்ம? அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உலகத்தில் பைபிளில் யாருமே உயிரோடு எழுந்திருக்கலையா? லாசர் உயிரோடு எழுந்திருக்கானா இல்லையா? சொல்லுங்க சத்தமா. அவனை ஆராதிக்கலாம்ல. எலியா எடுத்துக்கொள்ளப்பட ஆராதிக்கலாம்ல. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட அவர். ஏன்னா நம்ம சொல்றது என்ன? உலகத்தில் யாரும் உயிரோடு எழும்பல, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் உயிரோடு எழும்பினாரு, அதனால அவர் தான் தெய்வம்னு சொல்றான். ஆனா லாசர் உயிரோடு எழும்பினானே, ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டானே, எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரே.
அது ஒரு சின்ன குழந்தை உயிரோடு எழுப்பப்பட்டுச்சு. எலியா மூலமா ஒரு செத்த ஒரு குழந்தையை தேவன் உயிரோடு எழுப்பினாரு. பைபிள்ல நிறைய பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அப்ப அவங்கெல்லாம் கடவுளா? நான் சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் உயிரோடு எழும்பினார்கள், அவர்கள் மறுபடியும் மரித்தார்கள். இயேசு ஒருவர் எழுந்தார், அவர் மரிக்கல. கை உயர்த்தி ஆமென் சொல்லு. எல்லாரும் மரிச்சாங்க, எல்லாரும் ஆண்டவர் நிறைய பேரை உயிரோடு எழுப்பினாரு. இந்த எலியாவும் ஏனோக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அவங்க வருவார்கள், அவர்கள் இரத்த சாட்சியாக இந்த பூமியில மரிப்பார்கள் அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் உயிரோடு எழும்பினாலும் அவர்கள் மறுபடியும் மரித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு முறை மரித்தார், உயிரோடு எழுப்பப்பட்டார். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கர்த்தர் உயிரோடு எழுந்தவரால் இன்றைக்கு நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இயேசுவை ஆராதிக்கிறோம், அதனாலதான் கர்த்தரை உயர்த்துகிறோம். இன்றைக்கு அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எல்லா மொழிகளிலையும் அதில் எழுதப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அவர் மரித்ததனாலே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது உண்மைதான். இந்த இன்னைக்கு நான் அழுறதுக்காக கிடையாது, இன்னைக்கு நான் கண்ணீர் வடிக்கிறதுக்காக கிடையாது, இன்னைக்கு ஐயோன்னு புலம்புறதுக்கு அல்ல. இன்றைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் நாள். சிலுவை என்பது வெற்றியின் அடையாளம். உலகம் சொல்லலாம் சிலுவை சாபம், சிலுவை சபிக்கப்பட்ட சின்னம், சிலுவையினால இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் மரித்தார், அதனால சிலுவை மோசமானது. அப்படி அல்ல. சிலுவை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஜெயமோ வெற்றியோ இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த சிலுவை தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கை உயர்த்தி ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா. இந்த சிலுவை இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது. சிலுவை இல்லாமல் நமக்கு ஒன்றும் இல்லை. அதனால் இன்றைக்கி சிலுவை நினச்சி நீங்கள் ஒப்பாரி வைக்கப்படாது. அல்லேலூயா. இன்றைக்கி மெரினா பீச் பக்கத்தெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய குடிகாரர்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய குடிகாரர்கள் இன்றைக்கி ஃபுல் போதையில் வந்து நிற்பான். கூப்பிட்டு, எப்பா உன் பேர் என்ன? அந்தோனிம்பா, ஆபிரகாம்பா, சார்லஸும்பா, எல்லாமே ஜானும்பா, ஜோசப்புமா, ஈசாக்குமா, எல்லாம் சாம்மா, எல்லாம் ஜாமா தான் கிடக்காங்க. ஏன்பா குடிக்கன்னா, இயேசு சிலுவையில் இன்னைக்கு செத்ததை நினச்சி என்னால் தாங்கவும், இந்த கதை விட்டுட்டே தான் கிடப்பான். என்ன சாரம் ஏன் குடிக்க? இயேசு இன்னைக்கு செத்தார். இயேசு செத்ததை நீ குடிக்கப்படாதுன்னு தானே அவர் செத்தார். சிலர் ஆணு ஒப்பாரி வச்சு, எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிராமத்தில் இந்த கிழவிகள்லாம் சேர்ந்து இந்நேரம் ஆடிட்டு நடக்கும். தலையெல்லாம் விரித்து போட்டு ஐயோ அப்போ எவ்வளோ எவ்வளோ குதிக்கிங்க. ஏன்னா அவர் இயேசு செத்தார். இயேசு உன் தலை விரித்து போட்டு அளவாக செத்தார். நீ நல்ல தலையை ரெட்டச்சட்டை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகத்தானே இயேசு சிலுவையில் மரித்தார். அதை விட்டுட்டு நீ தலையை பங்கர மண்ட மாதிரி போட்டு விரிச்சிட்டு நெஞ்சில் அடிச்சு அழுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அழுவதற்காக இன்னைக்கு போய் நீங்கள் நல்ல கறிசோறு எடுத்து செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா சாப்பிடுங்க. நீங்கள் பட்டினியாக இருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் வேதனைப்படுவார். நீங்கள் அழும்போதெல்லாம் கர்த்தர் வேதனைப்படும். ஏன் அழுற? மரியாதை அழுதுட்டு இருந்தாலும் கூப்பிட்டாரு, ஏன் அழுற? சும்மா அழுதுட்டு அடக்கப்படாது அப்படின்னு ஆண்டவரே ஒருத்தன் சொல்கிறான், உமக்கா இது சம்பவிக்க வேண்டும். ஒரு ஆண்டவர் டென்ஷன் ஆகிறார். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே பேதுரு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான்? இவைகள்லாம் உங்களுக்கு சம்பவிக்க அப்பால இப்போ சாத்தானேன்ட்டார். ஓடி ராஸ்கல், உன்னால் அது ரட்சிப்பு தடைபட்டுறக்கூடாது. அவர் ரொம்ப கோவப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். அதனால் நீங்கள் இன்றைக்கி சாப்பிடாமலோ வருத்தத்தோடோ ஐயோ அப்படின்னு நினைக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு டீயும் ஒரு வடையும் கொடுக்கலாம்னு இருக்கேன். கஞ்சி கொடுக்கலாம்னு நினச்சேன். கஞ்சின்னா ஒரு சாவு வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துடும். அதனால் வடையும் டீயும் மனிஷில் சாப்பிட்ட ஞாபகத்திலே ஓடிடுங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா இந்த நாள் தான் நம்முடைய வெற்றியின் முதல் புள்ளி வைத்த நாள். இந்த நாள் தான் இயேசு நாம் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் ஒரு வார்த்தையினாலே ஒரு புள்ளியை கர்த்தர் ஆரம்பித்தார். இன்றையிலிருந்து அவர் ரட்சிப்பு கொடுத்தார் பாருங்க. இன்னைக்கு அவர் அது மாத்திரம் சிலுவையில் மரிக்கல அப்படின்னா இன்றைக்கு நாம் பிச்சைக்காரலா ரோட்ல அலைந்து கண்ட தெய்வங்களையும் வணங்கி கொண்டு விக்கிரகத்தோடு பின்னாடி போய் நாம் செத்து ஒண்ணுமில்லாம போயிருப்போம். கர்த்தர் அன்றைக்கு ரட்சிப்புக்காக சிலுவையில் மரித்ததனாலே இன்றைக்கும் நாம் உயிரோடு ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கும் நாம சொல்றோம், கர்த்தரை ஆராதிக்கிற பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லா தெய்வங்களுக்கும் கல்லறை இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு கல்லறை இருக்கிறது. ஆனால் கல்லறையில் எல்லா கடவுள்களும் கல்லறைக்குள்ளே இருக்குமாங்க. ஆனால் நம்முடைய கடவுள் மட்டும்தான் கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறது, இவர் இங்கே இல்லை. பார்த்தீங்களா? எல்லாரும் போவாங்க. இந்த சிலை யாரு? இவர் பேரறிஞர் அண்ணா. அவர் எங்க? அண்ணாவின் ஆத்மா அல்லது அண்ணாவின் சரீரம் இந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிறது. இருதயம் இங்கே உறங்கி கொண்டிருக்கு. அவர் லெட்டர் எழுதியிருக்கும், நான் பார்த்துருக்குறேன். மெட்ராஸில் அண்ணாவுடைய கல்லறையில் என்ன எழுதியிருக்கு?
அண்ணாவின் இருதயம் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறது. என்ன கலைஞருடைய கல்லறை இருக்கிறது, ஜெயலலிதா அம்மாவுடைய கல்லறை இருக்கிறது, இப்படி நிறைய விஜயகாந்தாவுடைய கல்லறை, எல்லா கல்லறையிலுமே சரீரம் எங்கே இருக்குது? கல்லறைக்குள்ளே. என்ன செல்லம்மா, இயேசுடைய கல்லறை மட்டும்தான் அங்கே எழுதப்பட்டிருக்க, இவர் இங்கே இல்லை. அப்போ நம்ம ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? மனுஷனைப் போல் அல்ல, மகாத்மாக்களைப் போல் அல்ல, இந்த உலகத்தில் தெய்வம் என்று நினைத்து வணங்குகிற அந்த தெய்வங்களைப் போல் அல்ல. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர், அவர் ஜீவன் உள்ளவர். அப்படிப்பட்ட கர்த்தரை ஆராதிக்கிறதுனால நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். ஏனென்றால் என் இயேசு உயிரோடு இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். இதனால இதே கையப்படி சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நாளில் சிலுவையில் மரிச்சார்னு நான் நினைச்சு பார்க்கிறேன். ஆனால் இன்னைக்கு அவர் மரிச்சவராய் அல்ல, அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண இருக்கிறார். எனக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். என்னோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்ச நீ கிறிஸ்டின் சொல்கிறதுக்கு மாறுதட்டி சந்தோஷம். எங்கே போனாலும் சொல்லுங்கள், நான் கிறிஸ்டின் சொல்லுங்கள். அல்லேலூயா. பைபிளை தூக்கிட்டு போங்க, நான் கிறிஸ்தவையா என்ன நீ சொல்கிற. சிலர் கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த காலத்தில் ரசிக்கப்பட்டவங்களாம் மஞ்சள் பைக்குள்ளே சுற்றி பைபிளை சுருட்டி அப்படியே பத்திரிக்கை கொடுக்க போகிற மாதிரி வர்றது. தூத்துக்குடியில் போய் பாருங்கள், எத்தனை பேக் இருந்தாலும் பேக்கே சொல்கிற தொங்கப்படும் பைபிளை கையில் வச்சுட்டு போவாங்க. ஏன்னா நான் எங்கே போகிறேன்? கடகண்ணிக்கு போகல, என் மகளுக்கு என் மகனுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போகலை, நான் நிச்சயதார்த்தத்துக்கு போகல, வளகாப்புக்கு போகல, நான் போகிறேன் ஆலயத்துக்கு. என்னை காப்பாற்றின கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறேன். நெஞ்சம் மார்பை தட்டி நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு போங்க. யார் ரோட்டில் பார்த்தா நீ யார் கிறிஸ்தவனா? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அதில் என்ன எனக்கு வருத்தம்? அல்லேலூயா. நீ வணங்குகிற தெய்வம் என்று வணங்குகிற ஆட்கள் சிலை வழிபாடுகள் அதெல்லாம் நீ பெருசாக சொல்கிற. நான் சொல்கிறேன், உன்னை ரட்சிக்க கூட இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அவரை நான் ஆராதிக்கிறேன். பெருமையாக சொல்லுங்க. நம்ம இந்தியாவில் தான்மா கிறிஸ்தவங்க கம்மி. ஆனால் வேர்ல்டில் எல்லா நாடுகள்லையும் லட்சம் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஈவன் பாகிஸ்தானில் ஃபுல்லாக முஸ்லீம்ஸு. ஆனால் அங்கே கூட சர்ச் இருக்குது, அநேக சபைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இரும்பு திரை என்று சொல்லுகிற சைனாவில் நம்ம கிறிஸ்தவமே உள்ள நுழைய முடியாத இடத்துல அந்த ஊருக்கு பேரை இரும்பு திரையா, இரும்பு கம்பி போட்டு லாக் பண்ண மாதிரியா, ஒருத்தர் கூட உள்ள வர முடியாது. ஆனால் இன்றைக்கு சீனா முழுவதும் இயேசுவை ஆராதிக்கிற சபைகள் பெருகியிருக்கிறார். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, ஆப்பிரிக்கா நாடுகளில், மனிதனை தின்கிற நாடுகளில் எத்தனையோ மிஷினரிகள் அங்கே போய் சுவிசேஷம் சொன்னார்கள். எல்லாவரையும் அந்த சுவிசேஷம் சொல்ல போனவங்களையே சாப்பிட்டுட்டாங்க. அருமை தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நைஜீரியாவில் ஆமென் சோத்திரம் அநேக கர்த்தரை ஆராதிக்கிற சபைகள் எழும்பி இருக்கிறது. அங்கே எவன் ஊழியக்காரனை தின்னு அடிச்சு கடிச்சு சாப்பிட்டானோ அங்கே அந்த நபரெல்லாம் ஊழியக்காரனை சதையா சாப்பிட்ட ஆளெல்லாம் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற ஊழியக்காரனாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. குஜராத், மகாராஷ்டிரா சைடு, குஜராத் சைட்லாம் போயிட்டீங்கன்னா பீல் ஆதிவாசி மக்கள், அவர்கள் மனுஷனை தின்கிறவர்கள், வேட்டையாடி சாப்பிட்றவங்க, ஒரு உடை போட்டிருக்க மாட்டாங்க, அவர்கள் நிர்வாணமாக தான் இருப்பாங்க. வில்லு அம்புதான் அவங்களுக்கு ஆயுதம். ஆனால் இன்னைக்கு அதே இடத்துல போய் அமை சோத்திரம் வகிதா தேவதாஸ் என்கிற ஒரு தேவ மனுஷன் உள்ளே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து இன்னைக்கு லட்சங்களை ஆண்டவருக்கு ஆயத்தமாக்கி மனிதனை தின்கிற, வேட்டையாடி தின்கிற அந்த ஊர்ல உடைகள் ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியிலே போய் சுவிசேஷம் சொல்லி அவர்களை ரட்சிப்புள் நடத்தி அவர்களை ஊழியக்காரன் ஆக்கி இன்னைக்கு ஒரு டிரெஸ் கூட போடாம இருந்த ஆட்கள் இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டு அந்த காட்டுவாசிகள் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஊழியர்களா, தேவ பிள்ளைகளா சபைகளை பெருக வைத்திருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு மீட்டிங் போகும்போது 4 லட்சம் ஜனங்கள் ஒரே இடத்துல கூடி கர்த்தரை ஆராதித்தார். அல்லேலூயா. அவருடைய உடைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க கழுத்தில் உழப்பெரிய பட்டை மாதிரி போட்டிருப்பாங்க, கையில் அப்படி காதில், அப்போது கண்ணில் கூட அந்த இது புகுத்திருப்பாங்க, நாக்கில் அந்த ஒரு கம்மல் மாதிரி போட்டு, அது ஒரு மாதிரி அகோரமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவர்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஆராதனைகள்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. காலையில் 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்தா 5-6 மணிக்கு தான் முடிப்பாங்க. அப்படி ஆராதனை. நாம் 1 மணி நேரம் ஆராதனைக்கே பிணைஞ்சிக்கிட்டு கிடக்குவாங்க அங்கே சேரில் உட்காந்து. அவன் சாயங்காலம் வரைக்கும் கர்த்தரை ஆராதிக்கிறான். கர்த்தருடைய ஆலயம் எப்ப பார்த்தாலும் பாருங்க, விசுவாசிகள் எத்தனை மணிக்கு முடிப்பீங்க, எனக்கு அந்த வேலை இருக்கு, உனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னா ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம்? வாரத்துக்கு ஒரு முறை கர்த்தரை ஆராதிக்கிற நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பல வேலைகளை உன் உள்ளத்தில் வைத்து ஆலயத்துக்கு வராமல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உயர நாள் எத்தனை மணி நேரம் ஆராதனை நடத்தினாலும் இன்றைக்கு கர்த்தருக்காக அவருடைய ஆலயத்தில்
ஆலயத்தில் நிற்பேன்கிற உடன்படிக்கை பண்ணி வாருங்கள். பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு வரும்போது எதையும் யோசிக்காம வாங்க. ஆலயத்துக்கு போகும்போது எத்தனை மணிக்கு ஆலயம் முடியும், எத்தனை மணிக்கு அந்த சபை முடியும், அந்த ஓடி போன அந்த கல்யாணம், அந்த காதுகுத்து, அந்த செய்முறை, அந்த சாவுக்கு போன அங்க இங்க இங்க பிள்ளைகள் ஆஸ்பத்திரிக்கு, இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. கர்த்தருக்குரிய நாளில கர்த்தரை மட்டும், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு எனக்கு போற நேரம் தான் தெரியும், 8 மணி, எத்தனை மணிக்கு முடியுது அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் என்னோடு பேசணும் என்ற ஒரே எண்ணத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருந்தால் தேவன் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். உலகமெங்கும் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நாடுகளிலுமே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா தேசம் முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா முழுமையாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்க. இங்கிலாந்து, நியூசிலாந்து, எல்லா நாடுகளிலையும் கர்த்தர் தான் தெய்வம்னு அவங்க ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் கிரிக்கெட் பிளேயரை பாருங்கள், நம்ம ஊரில் தான் பர் சர் புர்ன்னு பேர் வைக்கிறான். மற்ற எந்த நாட்டிலையும் இந்த மாதிரிலாம் பேர் கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஊரில் பேரெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் அபிஷேக் சர்மா, ரோஹித் சர்மா, புர்மா, கர்மா, குருமா, இதுதான் அங்கே. ஆனால் இந்தியாவில் தான் அப்படி சார். வெளிநாடுகளில் இந்தியாவுக்கு விளையாட வர்றவன் எல்லாம் பாருங்க, இங்கே நம்ம சென்னை டீமில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருக்கான். அவன் என்ன செய்கிறான்னா, அந்த அந்த கிரவுண்டுக்குள்ளே பேட் எடுத்துகிட்டு வரும்போதே அவன் முழங்கால் போட்டு பேட்டை கீழே ஊனி நான் ஜெர்மனி தான் அவன் கிரிக்கெட்டில் அடைய போகிறான். நம்ம நாட்டில் அவன் இங்கே நாளைக்கு வேர்ல்டு கப் போனால் இன்னைக்கு மாட்டை வெட்டிடுறான், கோழியை வெட்டுறான், எலுமிச்சம்பழத்தை உருட்டுறான், ஓ ஜீ பூம்பா கும்பா கம்பாண்டு என்னமோ ரம்பா சிம்ரன், அவன் என்னத்தையாவது சொல்லிட்டாலேறான். ஆனால் அந்த நாடுகள் அப்படி கிடையாது. அவன் ஜெபிக்கிறான், பேட்டிங் இறங்கும் போது ஜெபிக்கிறான், ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப்பில் நல்ல விளாண்டதுனால அவருக்கு மேன் ஆஃப் த சீரியஸ்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. இந்த மேட்ச் முழுவதும் நீங்கள் தான் சூப்பர் அப்படின்னு. அவன் என்ன சொன்னான்? ஒன்லி மைட்டி காட், இயேசு கிறிஸ்துவோடைய உதவினாலே நான் விளையாண்டேன். இதுதான் ரட்சிப்பு. இப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பிஸ்னஸில் அதில் உங்கள் வேலையில் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு அல்லது ஒரு மேன்மையான ஒரு காரியம் வருதுன்னா அந்த இடத்துல 10 பேருக்கு முன்பதாக நீ 50 பேருக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு தெரியுமா? நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தரனை உயர்த்தினார். இந்த வார்த்தையை சொல்ல நீங்கள் ஒரு நாள் வெட்கப்படாதீங்க. அல்லேலூயா. மியூசிக்கு இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் அவர் ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு, டிவி நியூஸ் சேனலில் பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசை என்ன? நீங்கள் சாகிறதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்க? அவன் சொல்கிறான், நான் இயேசு கிறிஸ்துவை 2ஆம் வருகையில் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு முஸ்லீம் A.R. ரஹ்மான் அவன் சொல்றான், வேர்ல்டு முழுசு அவர் அந்த நியூஸ் போகுது. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஜீசஸ் கிரைஸ்ட், ஒன் ஆஃப் தி காட்ஸ், ஜீசஸ் கிரைஸ்ட், அவரை சந்திக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை, என் சாகிறதுக்குள்ள அவரை பார்த்துடணும். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற 4 வழிச்சாலைகள் 8 வழிச்சாலைகள் தேசமெங்கும் சுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மரங்களை வெட்டி ரோடுகளை சாலைகளை விரிவாக்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தார் ரோடெல்லாம் பளபளன்னு தார் ரோடு போடுறாங்க. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. பூங்காக்கள் ஆயத்தமா இருக்கிறது. பெரிய பெரிய மால்கள் ஆயத்தமா இருக்கிறது. பெரிய பெரிய கட்டடங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. தேசத்தில் இருக்கிற கழிவு கட்டைகள் அகற்றுகிறார்கள். இதெல்லாம் காரணம் என்னவென்றால், இரட்சகர் இயேசு வரப்போகிறார். அவர் இங்கே 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். அந்த அரசாட்சிக்காக இந்த இந்தியன் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு நாம் இந்த பெரிய குலத்துக்கு ஒரு எம்எல்ஏவா அல்லது ஒரு எம்பியா அல்லது இந்தியாவில் ஒரு பெரிய மதிப்புமிக்க பதவியில் இருப்போம். அன்னைக்கு நாம் வரும்போது சாலைகள் சின்ன சந்து வந்தா இருக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கே நம்முடைய முதலமைச்சர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாகனத்தில் எங்கேயும் சிக்கப்படாது, எந்த சிக்னல் இருக்கக்கூடாதுன்னு அவ்வளவு அருமையாக ஆண்டவர் ஜனங்களை வைத்து, பைபிள் சொல்லுது பார்த்து, துன்மார்க்கனை வைத்து நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. துன்மார்க்கனை வச்சு நீதிமான. ஒரு வசனம் இருக்கு, துன்மார்க்கருடைய ஆஸ்தி எல்லாம் சொல்லுங்க, வசனம் இருக்கா? நீ இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்கலாம், இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். பாஸ்டர் ஒரே ஒரு சட்டை பாஸ்டர், இந்த ட்ரெஸ் மட்டும்தான் நல்ல ட்ரெஸ்ஸு, அப்படி போட்டு இன்னைக்கு வந்திருக்கலாம். என்கிட்ட ஒரு நல்ல துணிமணி இல்லை, நகை நட்டு என்கிட்ட இல்லை, ரொம்ப அதெல்லாம் இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒருவேளை இல்லாமல் இருப்பீங்க. 1000 வருஷ அரசாட்சி ஒன்று வரும் பூமியில். அன்றைக்கு இன்னைக்கு கோடி கோடியாக வச்சிருக்கிறோம்லாம் செத்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவான்.
அந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்காக, எனக்காக. நான் சொல்லலை, நான் நம்புகிற வேதம் நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தார்கள். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் அவர்கள் நொந்து போனார்கள். அவர்கள் பைபிள் சொல்லுது, ரொம்ப டாப் மோஸ்ட்ல பேச வேணும், ஒரே வார்த்தையில் சொல்லணும், அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஜீவனை கசப்பாக்குறதுனா என்ன? வாழவே பிடிக்கல, செத்துக்கலாம்ட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தார்கள். செங்கல் அறுக்கிற வேலை, சாப்பாடு இல்லை, வைக்கோல் இல்லை, ஒன்றும் இல்லை, கொம்புட்டிக்காவை சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். வாழ்க்கையே விரக்தி ஆயிட்டு, செத்துடலாம்னு அவன் அப்படி சொல்ற ஆண்டவர் சொல்றாரு யாத்திராம் புத்தகத்தில், அவர்கள் தங்கள் ஜீவனையே கசப்பாக்கினார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 10 வாதைகள் தருவேன். மோசே அனுப்பியிருக்காரு, 10 வாதைகள் அனுப்புறேன்னாரு. எல்லாம் ரைட், ஓகே. நடந்து வரும்போது கடைசியில் தலைப்பிள்ளை சங்காரம், எல்லா வீடுகளையும் ஆண் பிள்ளைகளை அடித்தார். முதல் பிள்ளைலாம் செத்துச்சு. இதெல்லாம் எதுக்கு ஆதாரமாக வச்சார் ஆண்டவர்? ஏன் ஆண் பிள்ளைகள்லாம் கொன்னாரு? அல்லேலூயா. தலைப்பிள்ளைகள்லாம் சங்காரம். எகிப்து ராஜா பார்வோன்னு சொல்லியிருந்தான் ஒரு நாள், மோசேன்னு ஒரு இரட்சகன் பிறக்க போறான்னு ஏற்கனவே செய்தி வந்தது தீர்க்க தரிசனமாக. அந்த வார்த்தைக்காக என்ன செஞ்சானா, எல்லா ஆண் பிள்ளைகளையும் சிறு வயசுலேயே, பிறந்த உடனேயே மருத்துவ வச்சு ஒரு டெலிவரிக்கு போகிறாங்க. இன்றைக்கி தான் குழந்தை உண்டான போதே 3 மாதத்தில் இது என்ன குழந்தை, இது ஆனா இது பெண்ணான்னு கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா? கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கண்டுபிடிக்கக்கூடாது, கவர்மெண்ட் சட்டம் கண்டுபிடிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி கண்டுபிடிச்சிடலாம். அன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு ஸ்கேன் கிடையாது, எக்ஸ்ரே கிடையாது, இசிஜி கிடையாது, அன்னைக்கு டாக்டர் கிடையாது, எம்பிபிஎஸ் கிடையாது, இது எம்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில் நான் பிறக்கலை, வீட்டில் பிறந்தன்றவங்க கை வைத்துங்க. வீட்டில் பிறந்தவங்க. நான் ஆஸ்பத்திரியெலாம் எங்கள் அம்மா போகல, வீட்டில் தான். அல்லேலூயா. நான்லாம் வீட்டில் தான் பிறந்தேன். எந்த ஆஸ்பத்திரி கிக்கப்புக்கு கடை போகல, செக்கப்பும் கிடையாது, பிக்கப்பும் கிடையாது, எல்லாம் வீட்டில் தான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த மூளையில் தாண்டா நீ பிறந்த லூசு போல அப்படிம்பாங்க. மூளையில் தான் அப்படி பிறந்து. இந்த காலத்தில் தான் டெலிவரி ஆனால் 10 நாள் அவங்க பாட்டுக்கு, இப்போ 30 நாள் வெளியே வரக்கூடாது. 30 நாள் அவங்க சொகுசாக வாழ்வாங்க. அவங்களுக்கு பழம் என்ன, புஷ்கத்தென்ன, ஜூஸ் என்ன, அவங்கள தாங்கி தடவி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா 3 ஆப்ரேஷன், 3 என்னக்கு. இதெல்லாம் சீப்பாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா? எப்படி எனக்கு என்ன வேதனை தெரியுமா? இடுப்பில் உனக்கு குத்துனா தெரியுமா? நாங்கள் டெய்லி இடுப்பில் குத்து வாங்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒத்த ஊசிக்கு சொல்கிறீங்க. ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து உழைச்சி சம்பாதிச்சு சாப்பாடு போடலைன்னா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உழைக்கிறோம்னா 10 இடுப்பில் ஊசி போட்டு தான் வரோம். நீங்கள் ஒரு ஊசிக்கு சொல்கிறீங்க. எத்தனை ஊசி போடுற மாதிரி வார்த்தைகளை வெளியில் கேட்டு ஆண்கள் வீட்டுக்கு வராங்க தெரியுமா? சும்மா வராங்க. 52 பேர் திட்டுவான், அத்தனையும் வாங்கிட்டு வரணும். வேலைக்கு போகிற ஆண்களை சாதாரண நினச்சிடாங்க. வீட்டில் சாப்பாடு செஞ்சு போட்டு உங்கள் ஆட்டுக்கு ஜம்முன்னு இருக்கிற ஆள் நீங்கள். ஆனால் வெளியில் போய் சித்திரவாதலை அனுபவித்து ஒவ்வொருத்தண்ட ஏச்சு 10 ரூபா காசுக்கு உழைக்கிறவனுக்கு தான் அதோட வேதனை தெரியும். ஆனால் கேட்டால் என்ன சொல்கிறது, நான் ஆப்ரேஷன் பண்ணேன், இன்றைக்கி டெலிவரி ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு அவங்க அம்மா அப்பா செய்கிறது. எங்கள் வீட்டில் என் வீட்டம்மாவுக்கு டெலிவரி ஆனும்போது எத்தனை பேர் உதவி. எங்கள் மாமியார், எங்கள் மாமியாருடைய மாமியார், எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமனாருடைய மாமியார், இந்த 3 மாமியார்களும் சேர்ந்து அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்பு. தரையிலே விட மாட்டாங்க. அப்படியே பெட்ஷீட்டை துவைக்கிறது என்ன, டெய்லி வாஷிங் மிஷினில் கிடையாது, டெய்லி வசந்தாக்கா ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களும் ஹெல்ப்பு. எத்தனை உதவி. வீட்டை பெருக்க துடைக்க. அப்போ நாணமணி அம்மா இருந்துச்சு. யார்? பாஸ்டர் அம்மாவுடைய அம்மா. அது ரெட்டை பிள்ளைகளை, அது பிள்ளைக கீழே ஜாஸ்வா ஜானிஸு எந்திரிச்சு நடந்த அளவுக்கு ஆயிட்டாங்க, கீழே படுத்துட்டாங்க. இது அந்த 2 தொட்டில் ராத்திரி 2 மணிக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ இருக்குமோன்னு யோபு சொன்ன மாதிரி, என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருமோன்னு பழி செலுத்தினானோ. பிள்ளைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு தொட்டில். அப்போ எவ்வளவு கண்ணுங்கிறதுக்காக பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன ஆச்சு? அப்படியா பார்த்தாங்க? பார்த்தீங்களா? கிடையாது. அன்னைக்கு அது பாட்டுக்கு செவக்காட்டிலையும் முள்ளு வெளியிலையும் விளாண்டுக்கிட்டு கிடக்கும், யாரும் கண்டுக்குமா. இன்னும் அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் தான் இருந்துச்சோடைய, இன்ஃபெக்ஷன் கிடையாது. அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வேணால் பள்ளிக்கூடத்தில் நடக்கும். இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சா, ஐயோ களிமண்ணை தொடாத, இன்ஃபெக்ஷன் ஆயிரும், ஐயோ நகத்தில், கண்ணில், காதில் பூரா கடிக்கும், பூரா நசுக்கி தின்னுட்டு அது வாட்டுக்கு நம்ம போவோம்ல. காக்காலாம் எங்களுக்கு அருண் சுவை உணவு. அடித்து காக்காவை சுட்டு காட்டில் அடித்து சாப்பிட்டு காலெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இம்புட்டுக்கான் இருக்கும்போது
ஆனால் இப்போ காக்கா, ஐயோ காக்கா கத்தினா நல்லதில்லை, காக்கா ஐயோ எச்சம் போட்டால் நல்லதில்லை. அன்னைக்கு எச்சத்தை புளிஞ்சு அங்கிட்டு போட்டுட்டு தானே சுட்டு தின்னோம். இன்னைக்கு எல்லாம் அப்படி ரொம்ப ஏன் அப்படி? ஏன்னா இன்னைக்கு உழைப்புள்ள பெண்களுக்கு, இன்னைக்கு பெண்கள் அலைச்சல்ல ஆட்டுக்கு அப்படி அப்படி அப்படி, அதனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. உழைக்கணும், கஷ்டப்படணும். எத்தனை ஊசி போட்டாலும் அது ப்ராப்ளம் இல்லை, எத்தனை மருந்து மாத்திரை அது பிரச்சனை இல்லை. அன்னைக்கு அப்படி இல்லையே. அன்னைக்கு மருத்துவச்சியே தான் இருந்தாங்களாம். மருத்துவச்சிக்கிட்ட போய் பார்வோன்னு சொல்கிறான், குழந்தை நாளைக்கு டெலிவரி ஆயிரும் போல, டெலிவரி வந்துருச்சுன்னா நீ என்ன செய்யணும்? என்ன முத்துப்பாண்டி பதர், குழந்தை பிறந்த உடனே டக்குன்னு ஆனா பெண்ணான்னு பாரு. அல்லேலூயா. ஆணா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அப்படியே கழுத்தை திருவி கொண்டு போட்டு, பெண்ணா இருந்தா வச்சிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தது என்ன? கடைசியில் என்னாச்சு? மோசே பிறந்தான், பெரிய பெரிய ஆளாயிட்டான். அந்த மருத்துவச்சிகிட்ட போய், ஏன் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள்லாம் ஆண்கள்லாம் வளர்றாங்க என்ன அப்படின்னா, அவ சொல்கிறா, நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெண்கள் எல்லாம் அவங்க எப்படி இருக்காங்க? நல்ல பலசாலியாக இருக்காங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இதுக்கு குழந்தைய பற்றிட்டு போயிடுதுங்க அப்படின்னு. மருத்துவச்சி போகிறதுக்கு முன்னாடியே குழந்தைய. அப்போ அன்னைக்கு நம்ம அம்மா நம்ம அப்பாலாம் எப்படி இருந்திருக்காங்க? இஸ்ரவேல் ஜனமாக இருந்திருக்காங்க, நல்ல பலசாலிகளாக இருந்திருக்காங்க. இன்னைக்கு தானே ஒரு பிள்ளை நீ எனக்கு நான் உனக்கு நமக்கு ஒன்றுன்னு போயிட்டு கிடக்கு. சிலதெல்லாம் குழந்தைய வேணாம்ன்று, நான் எனக்கு நீ பிள்ளை உனக்கு நான் பிள்ளை, நமக்கு இதுக்கு ஒரு பிள்ளைன்ட்டு போயிடுதுங்க இப்போ. ஆனால் அன்னைக்கு எத்தனை? நீங்களே சொல்லுங்களேன், எத்தனை? நீங்கள் எவ்வளவு டாப் மோஸ்ட்டாக சொல்கிறீங்க உங்கள் தெரிஞ்சவங்க? எனக்கு 26 பேர் ஒரு குடும்பத்தில் எனக்கு தெரியும். 26 பேர். அவங்களாம் ரசிக்கப்பட்டாங்கன்னா குடும்பம் வந்தால் எவ்வளவு ஜெகஜோதியாக சபை இருக்கும் பாருங்க. இன்னொரு 10 வீட்டுக்கு விசிட்டிங் போக வேண்டிய வேலை, ஒரே வாரத்தில் ஒரே வீட்டுக்கு. ரைட், ஓகே, என் வீட்டுக்கு வரல, உன் வீட்டுக்கு, எல்லா வீடும் ஒன்று தான் பாட்டு போயிடலாம். 26 பேர், 12 பேர், 24 பேர். எங்கள் வீட்டில் 6 பேர். அப்போல்லாம் தெரியல, நல்லா இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நல்லா போல்டாக இருந்திருக்காங்க பாருங்க. குழந்தை பெற்று ஒருத்தர் சொன்னார், என் மனைவி வயக்காட்டுக்கு வேலைக்கு போச்சு, அங்கே டெலிவரி ஆயிடுச்சு, குழந்தைய தோல் எடுத்து போட்டு அது வாட்டுக்கு வந்துருச்சு. அவளா பிரசவம் பார்த்து அவளா தோல் எடுத்து போட்டு அங்கே இருக்க 2 தக்காளி கத்திரிக்காய் பிறகு ஒரு சாக்கில் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு டெலிவரி ஆன 10 நாளைக்கு முன்னாலேயும் 30 நாளைக்கு பின்னாலேயும் அவங்க நவளக்கூடாது, அசையக்கூடாது, அது சாப்பிடாது, இது சாப்பிடா, அந்த தண்ணி இந்த தண்ணி, அது சீர் இது சீர், எத்தனை சீர் வாங்கினாலும் சீரடிக்கத்தானே செய்யுது. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு தைரியமா போல்டா. அல்லேலூயா, ஆமேன். எங்கள் அம்மாலாம் நான் வயிற்றில் இருக்கும்போது எங்கள் அம்மா உப்பளத்தில் உப்பு பெட்டி சுமந்து நிற மாதம் 10வது மாதத்தில் உப்பு பெட்டி தூக்கிட்டு அலைவாங்களாம். உப்பு பெட்டி கிட்டத்தட்ட 40 கிலோவுக்கு மேலே இருக்கும். தூக்கிட்டு லாரியில் கொண்டு போய் ஏற்றணும். மாதமாக குழந்தை நிற மாதத்தோட. இன்னைக்கு மாதத்திலே படுத்துருவாங்க. அவங்க ஜூஸ் என்ன ஜூஸ் கொடுத்து மதியம் 11 மணி மாதுளம் ஜூஸ் கொடுத்தீங்களா? 1 மணி ஆயிடுச்சு, சாப்பிட்டாங்களா? சாயங்காலம் பிஸ்கட் தொட்டு டீ சாப்பிடுங்க, அப்போ தான் பிள்ளை பிஸ்காக இருக்கும். அன்றைக்கி ஒன்றும் கிடையாது, வாடிச்ச தண்ணியை தின்ட்டு அது வாட்டுக்கு போச்சு. அச்சு வெள்ளத்தை ஒன்று கடிச்சிக்கிட்டு நாங்கள் அப்படி தான் சாப்பாடு. சுட சுட சோறு, ஒரு அச்சு வெள்ளம், பழைய சோறு, ஒரு மாங்காய் துண்டு. எங்கள் ஊரில் மாங்காவே கிடைக்காது, மாம்பழமே. அன்றைக்கி அதை இது கல்லாமக்காய்க்கு எங்கள் ஊரில் கிளிமூக்கு மாம்பழம்னு சொல்லுவாங்க. மூக்கு வந்து கிளி மாதிரி இருக்கும், அந்த ஓரக்கால் கிளிமூக்கு மாம்பழம். ஒரு பழம் இருந்தால் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிருவோம் சோறை. இன்றைக்கி எல்லாமே இருந்தாலும் திங்க முடியல, சோறு போக மாட்டேங்குது, வயிற்றுக்குள்ளே இறங்க மாட்டேங்குது. இந்த கால வேளையில் கத்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற அந்த கிருபை நினச்சி கத்தர் ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. கொல்ல வேண்டும் நினைச்சவன் மூலமாக கத்தர் ஆசீர்வாதத்தை கத்த தந்தார். எவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு நினைச்சானோ அவன் வீட்டிலேயே அவனை அழிக்கிற ஒரு ஆள் ரெடியாக என்ன செஞ்சுட்டு வளர்ந்து கொண்டே இருந்தது. அப்போது அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, தலைப்பிள்ளை சங்காரம், ஆண் பிள்ளைகள், அது ஆணோ பெண்ணோ தலைப்பிள்ளையெல்லாம் கொன்னதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னார், ஒரு கடாவை வெட்டி அதை ரத்தத்தை நிலக்காலில் பூசி சங்கார தூதன் வரமாட்டான். அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்னாச்சு? இவங்க ஆண்டவர் சொல்கிறாரு, கையில் காலில் செருப்ப மாட்டு, இடுப்பில் கச்சையை மாட்டு, கையில் ஒரு கோலப்பிடி, வெளியே வானார். வெளியே வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்குறாங்க. எல்லா வீட்லேயும் இஸ்ரவேல் ஜனத்தோட வீட்டை தவிர அத்தனை வீட்டிலையும் என்ன சத்தம் கேட்கு?
மரண ஓலம். எல்லா வீட்லேயும் ஒரு சாவு, எல்லா வீட்லேயும் ஒரு சாவு. எல்லாரும் கத்தி அழுறாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போங்க, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பொன் வெள்ளி நகைகளை எடுத்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். சாவு வீட்டில் போய் என்ன செஞ்சாங்களாம்? சாவு வீட்டில் போய் நகையை தள்ளுவோம், பீரோ தர எல்லா 20 பவுன் 30 பவுன் நகையெல்லாம் எடுத்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தார்கள். பைபிள் சொல்லுது, அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். நான் ஏன் சொல்ல வரேன்னா, அன்றைக்கு எப்படி மரண வீட்டிலிருந்து மரண வீட்டிலிருந்து சபிக்கப்பட்ட ஜனத்திட்டிருந்து காசு பணம் வெள்ளி பொண்ணை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே அனுப்பினாரோ, அதுபோல் இன்றைக்கு நீங்கள் தரித்திரப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை பணத்துக்கு ரொம்ப அல்லல் பட்டு கொண்டு இருக்கலாம். ஒரு நகை, ஒரு காதில் ஒரு கம்மல் கூட தங்கம்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே ஒரு நாள் வரப்போகிறது, அவர்கள் எல்லாரும் மரண ஓலத்தில் அவர்கள் அடிக்கப்பட்டு ஒன்றில்லாமல் போயிடுவாங்க. அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் உடைமைகளையும் செல்வ சீமான்களாக இந்த தேசத்தை விட்டு பரலோக தேசத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வாழ வைப்பார் என்பது இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. பக்கத்தில் கைப்பிடிச்சலுங்க. இன்னைக்கு ஒரு மேலே கஷ்டப்பட நினைக்காதம்மா. இன்னைக்கு செயின் இல்லை, மோதிரம் நினைக்காத, இன்னைக்கு வண்டியில் காரில் நினைக்காத, காசு பணம் இல்லை நினைக்க. ஒரு நாள் வரப்போக 1000 வருஷம் அரசாட்சியில் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பீங்க. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஐஸ்வர்யவான் லாசரு கஷ்டப்பட்டான், ஒன்றும் இல்லாமல் இருந்தான். ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரனாக இருந்தான். நாட்கள் வந்தது, 2 பேரும் ஒரு நாள் மரித்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? பூமியில பிச்சைக்காரனாய் ஒன்றுமில்லாமல் இருந்தவன் அவன் ஆபிரகாமின் மடியில இருந்தான். ஐஸ்வர்யவானாய் தன் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ்ந்த அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் அக்கினியில அவன் நொறுக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுக. அவன் சொல்றான், ஆண்டவரே, ஆபிரகாமே, முற்பிதாவே ஆபிரகாமே, எப்படியாயிலும் எங்க அண்ணன் தம்பிலாம் அங்கே என்ன மாதிரி இருக்காங்க, அவர்களும் இங்கே வராதபடிக்கு அவர்களுக்கு என்ன செய்யுங்க, லாசரு போல ஒரு ஆளை அனுப்பி சொல்லுங்க. பிரியமானவர்களே, இங்கே நீங்கள் கஷ்டப்படலாம், ஆனால் அங்கே நீங்கள் கஷ்டப்பட போகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அப்போதான் செய்திக்குள்ளே வாரேன், ஏன்னா 10 மணிக்கு முடிக்கணும். ஆமென். இன்னும் 12 நிமிஷம் வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, சிலுவையில் நமக்கு கற்றுக் கொடுத்த 7 பாடங்கள். இப்படி சொல்லலாம், 7 பூக்கள் ஆண்டவர் மலரச் செய்த, சிலுவையில் மலர்ந்த 7 ஃப்ளவர்ஸ், 7 பூக்கள். வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது லூக்கா 23:34 வாசிங்க. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு போதும், பிதாவே இவர்களுக்கு முதல் பூ மன்னிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, முதல் பூவே மன்னிப்பு தான். ஆமென். மன்னிப்பு இல்லாமல் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. அது உங்கள் அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கலாம், மன்னிக்க முடியாத பாவத்தை செய்தாலும் அவர்களை மன்னியாத பட்சத்தில் பரலோக ராஜ்யம் நீங்கள் வர முடியாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, மன்னிச்சு தான், மன்னிக்காட்டா நீ பரலோகம் வர மாட்டேன். நீ இங்கே கையக்கா போங்கலாம், அங்கே ஒன்றும் பருப்பு வேகாது. இங்கே மேலே குதிக்கலாம், கீழே குதிக்கலாம், இலங்கை சந்தி இந்தியா, அதெல்லாம் கிடையாது. நீ சந்திக்கப்படும் முதல்ல நீ மனம் திரும்பாத பட்சத்தில் பரலோகத்துக்கு என்ன செய்ய வர மாட்டேன். நீ மற்றவங்களை மன்னிக்கல அப்படின்னா நீங்கள் பாஸ்டராக இருந்தாலும் பரலோகத்துக்கு போக மாட்டேன். எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன். யாரையாவது மன்னிக்காமல் இருக்கீங்களா? யாரையாவது ஒருத்தர், உங்கள் வீட்டுக்காரரு, உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க, சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், பொண்ணு கொடுத்தேன், பொண்ணு எடுத்தவன், செத்தவன், போனேன், வந்தவன், எவனாக இருந்தாலும் சரி, மன்னிச்சிட்டிங்களா? பாஸ்டர் யாரோ மன்னிக்காமல் ஒரு மாதிரி அழுத்தமாக, அந்த ஆளை மன்னிச்சிருங்க, இல்லைன்னா பரலோகம் போக மாட்டேன். அவங்களை துரோகம் செஞ்சுருப்பான், உங்களை காயப்படுத்தியிருப்பான், உங்களை குடும்பப்படுத்தியிருப்பான். ஆனால் அவங்கள என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மன்னிச்சிருங்க. உங்கள்கிட்ட 1 லட்சம் பிடிக்கிட்டு ஓடி இருப்பான், மன்னிச்சிருங்க. மன்னிக்கலைன்னா நீங்கள் பரலோகம் வர மாட்டீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. உண்மை தானே நான் சொல்லுது? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மார்க்கங்களும் மன்னிக்க சொல்லுது, எல்லா மார்க்கங்களும் மன்னிக்க சொல்லுகிறது. அதனால் நீங்கள் பாவத்தெல்லாம் மன்னிக்க வேண்டாம். உங்கள் சொந்தக்காரங்களை, உங்கள் யாரை நீங்கள் மன்னிக்க நினைக்கிறீங்களோ அவங்க மன்னிச்சா போதும். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு வழியே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி எல்லா கடவுள்களும் மன்னிப்பை குறித்து பேசுது. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, வருஷம் மாலை போடுறாங்க. சாமிக்கு மாலை போட்டு எங்கே போகிறாங்க? மலைக்கு
போகிறாங்க. மலைக்கு ஏன் போகிறாங்க? பாவங்களை மன்னிக்க. காசிக்கு ஏன் போகிறாங்க? அந்த காசியில் போய் குளித்தா பாவம் மன்னிக்கணும். திருச்செந்தூரில் போய் மொட்டை போட்டால் பாவம் மன்னிக்கணும். திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டால் பாவங்கள் மன்னிக்கணும். நல்லாயிருவேன், நான் சரியாயிருவேன், என் வாழ்க்கை நல்லாயிரும். நீங்கள் எத்தனை கோயில்களுக்கு போய் மொட்டை போட்டாலும் நீங்கள் மற்றவங்களை மன்னிக்காத பட்சத்தில் நீங்கள் மொட்டையை போட்டுகிட்டே தான் இருக்க வேண்டியதான். முடி வளரும், கடைசியில் தொழிலும் சேர்ந்து போயிடும். அதனால் அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் மற்றவர்களை மன்னித்து பழகுங்க. நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கலாம், பைபிளை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடலாம். நான் பாஸ்டர்னு சொல்லலாம், நான் ஒரு பெரிய பிரசங்கியார்னு சொல்லலாம், நான் பெரிய சர்ச்சுக்கு பாஸ்டர்னு சொல்லலாம், பாஸ்டரம்மா சொல்லலாம், பாஸ்டருடைய எங்கள் அப்பா பாஸ்டர், யாராக இருந்தாலும் சரி, நீ மன்னிக்காத பட்சத்தில் நீ யாராக இருந்தாலும், தேவதூதனாக இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன செய்யுங்க? மன்னிச்சிருங்க. கை உயர்த்தி, ஒருவேளை இந்த நீங்கள் மன்னிக்க வேண்டிய ஆள் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம். நான் மன்னிக்கணும்னு நினச்சேன், அந்த ஆள் செத்துட்டாரு அப்படின்னா கூட பரவாயில்ல. கையை உயர்த்தி, ஆண்டவரே, செத்து போன இந்த மனுஷனுக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கேன், அல்லது அவன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான், இருந்தாலும் மனசார மன்னிக்கிறேன் ஏசப்பா, ஆமேன். அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அல்லது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவளை யாராக இருந்தாலும் சரி. மன்னிப்பு என்பது பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு பெரிய மருந்து என்பதை மறந்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் இந்துக்கள் எத்தனை முறை மலைக்கு போனாலும் ஆண்டவர், நம்ம பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் ஒரு முறை மன்னிச்சிட்டாருன்னு திரும்ப அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டார். ஆனால் இந்துக்கள் ஏன் மாதம் மாதம் வாரம் வாரம் மாலை போடுறாங்க தெரியுமா? அவங்க பாவத்தை கடவுள் மன்னிச்சாருன்ற ஒரு திருப்தியும் ஒரு நிம்மதியும் அவருடைய வாழ்க்கையில் இல்லாததுனால வருஷத்துக்கு 2 தடவை மாலை போடுறான், மறுபடியும் பாவம் செய்கிறான், மறுபடியும் மாலை போடுறான், மறுபடியும் பாவம் செய்கிறான். அவனுக்கு நிரந்தரம் ஒரு திருப்தி அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யலை, இல்லை. இன்றைக்கு நமக்கு இருக்கிறது, நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். அப்போ மன்னிப்பு என்பது ஒரு பெரிய மருந்து. 2வது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், லூக்கா 23:43, அவர் நமக்கு சிலுவையில், அப்போதும் சிலுவையிலே நமக்கு என்ன செய்தாராம்? ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பு. அப்போ முதலாவது பூ மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு. ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்தார். சிலுவையில் இயேசு நமக்கு அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பை அவர் என்ன செய்தார்? கட்டளையிட்டார். பாவத்தின் வல்லமை என்கிற அந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்தார். பாவத்தின் தண்டனையிலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்தார். பாவத்தில் இருக்கிற அந்த அக்கிரமத்தில் இருக்கிற உச்சக்கட்டத்தின் பாவத்தின் மூலம் அதிலிருந்து கூட கர்த்தர் நம்மளை ரட்சித்து நம்மை அபிஷேகிக்கிற கர்த்தராக இருந்தார். அப்போ ரட்சித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3வது ஆமென் ஸ்தோத்திரம், யோவான் 19:26-27 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்பு என்கிற ஒரு பூவை ஆண்டவர் சொல்லுகிறான். அன்பு ஒரு பூ. அது நல்ல அன்பு. எத்தனை பேருக்கு அன்புன்னு தெரியும்? சிலருக்கு அன்புன்னு, எத்தனை பேருக்கு அன்புன்னு தெரியும்? அநேக பேருக்கு அன்பு என்றால் தெரியவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தான் உங்கள் வாழ்க்கை இப்படியே கிடக்கு. எந்த அன்பும் கிடையாது, யாரையும் அன்பு காட்டுறதில்லை. அல்லேலூயா. பிள்ளைகளை வங்குன்னு எத்துறது, என்னத்தை நீங்கள் முன்னேற போயிருங்க? அல்லேலூயா. பிள்ளைகளை எத்துறது, குத்துறது, பிள்ளைகளை அப்படி செய்துட்டு என்னத்தை நீங்கள் அன்பில்லாதவன் தேவனை அறியான். நீ எவ்வளோ பாட்டு பண்ணாலும் அன்பு இல்லைன்னா போக மாட்டேன். எவ்வளோ நீங்கள் ஜோம்னா அன்பு இல்லைன்னா போக மாட்டேன். சிலர் ஜபத்தை பார்த்துருக்கலாம், முழங்கால் போட்டாங்கன்னா சாயங்காலம் ஆயிரும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுடைய அக்கா சிபிஎம்மில் விசுவாசி. அவங்க கடைசி வரைக்கும் கல்யாணமே முடிக்கல. எங்கள் அப்பா எங்கள் வீட்டிலே தான் இருந்தாங்க. எங்கள் அப்பாவுடைய அக்கா அங்கேயே இருந்தாங்க. நல்லா ஜோம் பண்ணுவாங்க. ஜபான். வெள்ளிக்கிழமையானா சுத்திகரிக்க போயிடுவாங்க, சனிக்கிழமைனா சுற்றி பார்க்க போயிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஜெபம் தான், ஜெபம். ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சு, கூட பிறந்தவளை கூட என்ன செய்யாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க பதில், எச்சு கையில் காக்கா, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு, அது எங்கே பரலவம் போக போகுது? நீ வெள்ளையும் சொல்லையுமா வரலாம், ஆனால் அன்பு இல்லைன்னா பரலவம் வர முடியும். நான் வெள்ளை சூப்பர், ஆளும் மேனியும் சூப்பர், ஆனால் உள்ள ஒரு இலவம் கிடையாது, நீ நரகத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்க. அல்லேலூயா. அப்போ கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவன் நேசிக்கணும், பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கணும், பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை பெற்றோர் நேசிக்கிறீங்களா? இப்போ எத்தனை பேர் வீட்டில் பிள்ளைகளை நேசிக்கிறீங்க? பெற்றோர். அல்லேலூயா. நம்ம வாழுகிறதே பிள்ளைகளுக்காகத்தான். சில நேசங்களை பிள்ளைகளுக்கு புரியாது, சில அன்பு பிள்ளைகளுக்கு புரியும், சிலது புரியாது. புரிஞ்சாலும் பரவாயில்ல, புரியாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்க. எல்லார் மேலும் என்ன செய்யுங்க? அன்பு. யார் மேலே அன்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். உன்னை நேசிக்கிறவளையே நீ நேசிக்காத, உன் சத்துருக்களை சிநேகி.
உன்னை எதிர்க்கிறவங்கள நேசிங்க, உங்களை வேணான்னு சொல்கிற ஆளை நேசிங்க, உங்களை காலை வச்சு தூக்கி எறிகிறாங்களோ அவங்கள நேசிங்க, உங்களை பிடிக்கலன்றவங்கள நேசிங்க, உங்களை விரோதிக்கிறவங்கள நேசிங்க. அல்லேலூயா, ஆமென். அன்பு உலகத்தில் பெரிய மருந்து. சிலுவை என்பது அன்பின் சின்னம். தாயும் தகப்பனும் நேசிக்க முடியாத இயேசு அவருடைய அன்பு காட்டி நம்மளை அரவணைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நைட்டு பொண்டாட்டி ஒருத்தர் அடிக்கடி அடிச்சு விட்டார், மண்டையில் வீங்கிருச்சான். மறுநாள் காலையில் ஏசப்பா உண்மை அன்பு கூறுவேன்ட்டுருந்தார். அப்படி யாரும் இந்த இடத்துல வந்துடக்கூடாது. நைட்டு வீட்டுக்காரம்மா மேலே பொரிக்காஞ்சட்டியும் சட்டாப்பையும் கொண்டு அடிச்சு விட்டு சர்ச்சுக்கு வந்து அன்பு கூறு இன்னும் அதிகமாக இடுப்பு எலும்பு ஒடிச்சு விடுவார். இங்கே இந்த பக்கம் வந்துடாது. இங்கே என்ன அன்பு கூறுவேன், பொண்டாட்டி ராத்திரிலாம் போட்டு மிதிச்சிட்டு இங்கே அன்பு கூறுவேன், அதை கூறுவேன், இதை கூறுவேன், ஊருகா கூறுவேன், எதுவும் பேசக்கூடாது. அது என்ன பேச்சு? ஆண்கள்லாம் யோசிக்காங்க, நாங்கள் எங்கே அடித்தோம், அடி வாங்கிட்டு தானே கிடக்கும். நைட்டு வீட்டுக்காரரை சட்டாப்பா வச்சு அடிச்சுட்டு இங்கே வந்துக்கிட்டு ஏசப்பா உம்மை துதிக்கிறேன் மிதிக்கிறேன் பார், மேலே இருந்து உன்னை மிதிப்பேன், தயவுசெய்து ஓடிடும். இப்போ அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அன்பு எப்பவும் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அப்படி ஏதாவது இருக்கீங்களா? அப்பா அம்மாவுக்கு சோறு கொடுக்காம இங்கே வந்துக்கிட்டு அப்பா அப்பா நான் உண்மை பார்க்கிறேன். முதல்ல உங்கள் அப்பனை போய் பாரு, லூசும் பாரு ஆண்டவர். அப்பா நான் உண்மை என் அன்பே உண்மை துதிக்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு சோறு போட்டியா, உங்கள் அம்மைக்கு சோறு போட்டியா, உன் கூட பிறந்து சோறு போட்டியா, உன் பொண்டாட்டி முடியாமல் இருக்க அவருக்கு சோறு போட்டியா? இங்கே வந்துக்கிட்டு உண்மை பார்க்கிறேன் அவங்கள பார்க்கன்ட்டு எல்லாம் பேசக்கூடாது. அப்போது அன்பு இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். நாலாவது மத்தேயு 27:46 அரவணைப்பு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் என்ன செஞ்சாராம்? எல்லாரையும் அரவணைச்சார். வாங்கப்பா எல்லாரும் வாங்க, என்னிடத்தில் இடம் உண்டு, அவ்வளோ பேர் என்ன செய்யுங்க வாங்க. அதுக்காக நீங்கள் இப்போ எல்லாத்தையும் அரவணைச்சிடாது. இப்போ இல்லை, வீட்டில் போய் உங்கள் வீட்டம்மா பிள்ளைகளை அரவணைச்சிக்கிடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சார்? அரவணைத்தார். அல்லேலூயா. நாம் எங்கேயோ எப்படியோ கிடந்த நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படி அன்பின் கயிற்றுகளினாலே நம்மை அவர் என்ன செய்தாராம்? அவர் அரவணைச்சார். இந்த அன்பு வேற, இந்த அரவணைப்பு வேற. இந்த அரவணைப்பு இல்லைன்னா அவர் வெளிவர மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அரவணைக்கணும். இயேசு சிலுவையில் நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்தார். ஒரே குலமாய், ஒரே கோத்திரமாய் ஆண்டவர் சிலுவையில் அவர் எத்தனை மணி நேரம் தொங்கினார் பாருங்க. எத்தனை மணி நேரம் இயேசு தொங்கினார்? 6 மணி நேரம். வேற அவர் நம்மை அரவணைத்தது போல நமக்கு அரவணைப்பு என்கிற ஒரு வார்த்தை அவர் தந்திருக்கிறார். முடியாதவர்களை, ஏழைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை ஆதரித்து அவர்களை அரவணைக்க கர்த்தர் உதவி செய்வார். யோவான் 19:25 செழிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கு. பாவத்தில் அக்கிரமத்தில் ஒன்றுமில்லாமல் கிடந்த நம்மை எடுத்து இயேசு என்ன செய்தார்? அவர் நம்மளை செழிப்புள்ளவர்களாய் கர்த்தர் நினைச்சார், தரித்திரத்தை மாற்றினார். இன்றைக்கு ஒருவேளை இந்த ஈஸ்டர், அதாவது குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசுடைய பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாளில் நீங்கள் தரித்திரத்தோடு வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு செழிப்பை ஆண்டவர், சிலுவை நமக்கு ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறது. இன்றைக்கு ஒரு செழிப்பை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், சோத்திரம். 6வது ஆமென். யோவான் 19:30 நமக்கு அவர் மீட்பை ஆண்டவர் தந்தார். சிலுவையில் நமக்கு ஆண்டவர் தந்த 6வது காரியம் மீட்பு. அழிந்து கொண்டிருக்கிற நம்மை மீட்டெடுத்தார். அழிந்து சாக வேண்டிய நம்மை அவர் மீட்கும் பொருளாக வந்து நம்மை அவர் மீட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு அடகு கடையில் போய் நம்ம என்ன செய்கிறோம்? செயினோ கம்மலோ மோதிரமோ ஏதாவது ஒரு செயினை கொஞ்சம் என்ன செய்கிறோம்? அடகு கடையில் என்ன செய்கிறோம்? அடகு வைக்கிறோம். அடகு வச்சுட்டு என்ன செய்கிறோம்? ஒரு நாளில் போய் அதை என்ன செய்கிறோம்? பணத்தை கொடுத்து மீட்டுறோம். பிசாசு நம்மை சோத்திரம் பாவத்துக்கு அடகு வச்சுட்டு போயிட்டான். பாவத்துக்கு கொண்டு போய் நம்மளை அடகு வச்சுட்டு போயிட்டான். அவன் எங்கேயோ போயிட்டான். ஆண்டவர் சொந்த ரத்தம் என்கிற பரிசுத்த பணத்தை, பரிசுத்த தங்கத்தை கொடுத்து, விலைக்கரையமாய் கொடுத்து அவர் நம்மை மீட்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் மீட்டிருக்கிறார்? கை வைத்து காமிங்க. அல்லேலூயா. வரிசையில் யாரையுமே ஆண்டவர் மீட்டுக்கிறலையா? பாவம் பிச்சைமணி ஒரு ஆள் தான் மீட்டாரோ மீட்கலை யாருக்கு தெரியும்? வீடு சீக்கிரம் விடுங்க, சாப்பிடணும்ன்றது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். அடகு வச்சுட்டு போயிட்டான் பிசாசு. அவர் இரத்தத்தையே சிந்தி நம்மை அவர் மீட்டார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கடைசியாக 7வது ஆண்டவர் நமக்கு என்ன தந்தார் என்றால், 7வது லூக்கா 23:46 நமக்கு பாதுகாப்பை கர்த்தர் தந்தார். இயேசுடைய இரத்தத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையில் இயேசு சொன்ன கடைசி வார்த்தை என்ன? என்னுடைய
என் ஆவி உம்மிடத்தில் சாகும்போது கூட அவர் பிதா அவரை அனுப்பின வேலையை முடிச்சிட்டு பாதுகாப்பாக தன் ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அவர் நமக்கு பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். இயேசு சிலுவையில் அடித்தபோது வியாழக்கிழமை நைட்டு திருவிருந்தை முடித்த உடனே அன்றைக்கி ராத்திரி பிடிச்சாங்க. வெள்ளிக்கிழமை அவரை சிலுவையில் அடித்தாங்க. மறுநாள் சாபத், அன்னைக்கு யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. அன்னைக்கு யாருடைய சரீரமும் தொங்கக்கூடாது, சித்திரவதைப்படுத்தக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. உடனே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்த உடனே அவர் தொங்கிக்கிட்டே இருக்கிறார். உடனே அங்கே இருக்கிற பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் ராஜாவிடத்தில் கட்டளையை வாங்கிட்டு நேரம் வந்து என்ன செய்கிறாங்க, உயிரோடு இருக்கிற 3 பேரை, ஏன்னா குத்தூரும் கொலை உயிரமாக சிலுவையில் தொங்கிட்டு இருக்காங்க, அனுப்பி அவர்களை உயிர் இருந்துச்சுன்னா அவங்கள என்ன செய்யணும், காலை உடைச்சி ரத்தத்தெல்லாம் ஊற்றி கீழே இறக்கிடணும். சொல்லுங்க, அப்படி தானே? உடனே இறக்கிடணும் கீழே. ஏன்னா மறுநாள் அவங்களுக்கு சாபத், அன்னைக்கு அவங்க வந்து ஆயத்தமாகிற நாள், ஆண்டவருக்கு ஆயத்தமாகிற நாள், ஆராதனைக்கு ஆயத்தமாவாங்க சனிக்கிழமை. அதனால அன்னைக்கு எந்த உயிரையும் சித்திரவதைப்படுத்தவே கூடாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, 3 கல்லர்களை, இயேசுவையும் கல்லரில் ஒரு ஆளை சேர்த்துட்டான். போய் அங்கே கொல்கத்தா மலையில் தொங்கிட்டு இருக்கிற அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற ஆளை பாரு, அவங்களுக்கு உயிர் இருக்கும், போய் என்ன செஞ்சிருங்க, காலை உடைச்சி ரத்தத்தை கீழே ஊற்றி அவங்கள கொன்று சிலுவையிலேருந்து கீழே இறங்கிருங்க. எதுவும் தொங்கக்கூடாது, மேலே தொங்கிட்டு இருக்கக்கூடாது பாடி, சரீரம். உடனே எல்லாரும் போகிறாங்க. கல்லனை பார்க்குறான், உயிர் இருக்குது, காலை உடைச்சி அவன் ரத்தத்தை கீழே ஊற்றி அவனை கொல்றாங்க. 2வது கல்லனை கொல்றாங்க. 3வது இயேசு இடத்துல கொல்லலான்னு வரும்போது இயேசு அவர் மரித்து இருந்தார். உலக வரலாற்றிலேயே சிலுவையிலே தொங்கின ஒரு மனுஷன் 6 மணி நேரத்துக்குள்ளாக மரித்தது இயேசு மட்டும்தான். ஏன்னா அவரை எவரும் கொல்ல முடியாது. அல்லேலூயா. சிலுவையில ஆணி அடித்ததுனாலே, வாரினால் அடித்ததுனாலே, சவுக்கையில் அடித்ததுனால இயேசு மரிக்கவில்லை. அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக, பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பயம் இல்லாமல் தைரியமாய் அவர் சொன்னார். அவர் யார்ட்டையாவது பார்த்து என்னை காப்பாற்றுங்க பிரதர் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னாரா? கிடையாது. எங்கே சொன்னாரா? பைபிள் இருக்கா, வசனம் இருக்கா? முருகேசன் பிரதர் ஆண்டவர் சொன்னாரா என்னை காப்பாற்றிருங்க ப்ளீஸ்? சொல்ல கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஒரு கல்லன் சொன்னான், ஒரு கல்ல, ஆண்டவர் நீர் பரலோகம் போகும்போது, ஏன்னா செத்துருவோம், எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு, 3 பேருமே சாவ போகிறோம், எப்படியாவது என்னை கொண்டு போயிருங்க. ஆண்டவராகிய இயேசு, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கோழை அல்ல, பயந்தாங்களே கிடையாது. சாகும்போது யாராவது அப்படி சாவாங்களா? சினிமாவில் வேணால் சாகலாம், ஆனால் பைபிள் உலக வாழ்க்கையில் அப்படிலாம் சாக முடியாது. சினிமா வேறு, வாழ்க்கை வேறு. வாழ்க்கையில் அங்கிட்டு ஒருத்தன் பைக்கில் வேகமாக வந்தாலும் இங்கிட்டு போகுது வண்டி, எங்கிட்டு கூடி நீங்கள் அவ்வளோ தைரியம் சாகும்போது சிரிச்சுக்கிட்டே சாவியா, கோபத்தில் சாவியா? முடியாது, வாய்ப்பில்லை ராஜா, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் மரிக்கும்போது கூட உரத்த சத்தமாய், பிதாவே எனக்கு நீர் கொடுத்து அனுப்பின வேலையை நான் முடித்திருக்கிறேன், என் ஆவி எப்படி எனக்குள்ளே வந்ததோ, எப்படி என்னை கண்ணியின் வயிற்றிலே கர்ப்பவதியாகி என்னை உருவாக்கி பரிசுத்த வித்தை எனக்குள்ளே தந்து என்னை மனிதனாக உருவாக்கினீரோ, அந்த ஆவியை எப்படி கொடுத்தீரோ அப்படியே திரும்ப உம்மிடத்திலே கொடுக்கிறேன், என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உரத்த சத்தமாய் தைரியமாய் எவருக்கும் பயப்படாமல் எவர் காலையும் விழாமல் தன் ஆவியை அவரிடத்தில் ஒப்புவித்தார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதை விட முக்கியமாக அருமை தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் தலை சாகும்போது கூட அவர் தலை சிலுவையிலே அல்ல, யாருக்கும் பாரம் இல்லாமல் தன்னுடைய தோளின் மேலே தன் தலையை சாய்த்து மரித்தார். எவருடைக்கும் எதையும் எதிர்பாராமல், யாரும் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று எதையும் எதிர்பாராமல் இயேசு சிலுவையிலே தன்னுடைய மார்பிலே, தன்னுடைய தோளிலே தன் தலையை வைத்தவர் மரித்தார். இப்படி ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்பதை இந்த காலவேளையிலே நீங்கள் மறந்து போக வேண்டாம். இயேசு தன்னுடைய ஜீவனை ஆமென் பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அநேக தெய்வங்கள் உண்டு, அந்த தெய்வத்துக்கெல்லாம் எல்லாரும் போய் பணிவிடை செய்ய வேண்டியிருக்கு. இந்த பைபிளில் இயேசு கிறிஸ்து தான் பணிவிடை செய்தாரே தவிர அவருக்கு எவரும் பணிவிடை செய்ய அவர் ஒத்துக்கிடவே இல்லை. எல்லார் கால்களையும் அவர் கழுவினார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பணிவிடை செய்தார், செய்து காமித்தார், இப்படி இருக்கணும்னு சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, அதனால் பயம் இல்லாமல் தைரியமாக இருங்க. எலும்பு உடைக்க வரும்போது, எலும்பு உடைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்தார்? மரித்திருந்தார். அவன் ஆச்சரியப்பட்டான்,
இப்படி ஒரு மரணத்தை நான் என்ன செய்தில்லை. அந்த வேலைக்காரன், அந்த போர் சேவகன் எழுதியிருக்கிறான், அதை நீங்கள் படித்து பாருங்கள். இப்படி ஒரு நபர் மரணத்தை நான் பார்த்ததே இல்லை. நான் குறைஞ்சது 2 நாளாவது தொங்கிக்கிட்டு இருப்பாங்க, காக்கா குருவிகள் கொத்தி திங்கும், அப்படி சடலம் அம்மா சிலுவையில் தொங்குமே. இவர் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக, இத்தனை சீக்கிரமாக இவர் எப்படி மரித்தார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது அவர் எப்படி நமக்காக சிலுவை சிந்தி இரத்தத்தை சிந்தினார் என்பதை அவருடைய கைகள் கால்கள் தழும்புகளை பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. இருக்க இடத்துல எழுந்து நின்று, ஆண்டவரே, எனக்காக நீர் பட்ட பாடுகள், எனக்காக நீர் செய்த எல்லா தியாகத்தை ஆண்டவரே நாங்கள் நினைத்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை நினைத்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நினைத்து உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எல்லார் கண்களை மூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்றி.